ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க இன் தி நேம் ஆஃப் தி கிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இதோட ரன் டைம் 2 hours 7 minutes இருக்கு. இந்த படத்தை உய் போல் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஜேசன் சாத்தம், ரான் பெல்மி, லேலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மரா இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் சன்னும் சேர்ந்து வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்க ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்ற டவுன்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கிரியேச்சரால நம்ம ஹீரோட ஃபார்ம் ஃபுல்லாவே அட்டாக் பண்ணப்படுது. அதனால அவரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட அவங்க ஒய்ஃபும் பையனும் இருக்க இடத்துக்கு போறாங்க. போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஹீரோட பையனையும் கொன்னுட்டு அவங்க ஒய்ஃபையும் கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்க படம் தான் இந்த இன் தி நேம் ஆஃப் தி கிங். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்க சொல்லலாம். ரொம்ப நீட்டாவே லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். அதை ஓரளவு ஓகேவா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும் நல்லாவே இருந்தது. அதுவும் இந்த படம் 2007 வந்த படம், அப்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எதுவுமே கிடையாது. கேரக்டர் ரைட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஏனோ தானம் தான் எழுதி வச்சிருக்காங்க. யாரோடய நம்மளால மிங்கிள் ஆக முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் 2 மணி நேரம் 7 நிமிஷம் போகுது. அதெல்லாம் பயங்கரமா கட் ஷாட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.